நேயர்களுக்கு வணக்கம். கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லிக்கிட்டுதான் இருந்தீங்க, விமர்சிக்கவே இல்ல. மோடி பேரை சொல்ல, அமித்ஷா பேரை சொல்ல, பாஜக அப்படின்ற பேரை சொல்லலையப்பா, ஏன்பா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தாங்க. அதுக்கு தக்க பதிலடி தான். புரிஞ்சுக்கங்க, நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள போறேன், அமித்ஷா மோடியை சந்திக்கிறேன், நான் பாஜக கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயுடைய சுயரூபம் வெளிவந்திருக்கு. இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. நாங்க பாஜக கூட கள்ள உறவும் இல்ல, நாங்க ஏ டீம், பி டீம், சி டீம் எந்த டீமும் இல்ல, திமுக தான் கள்ள உறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு பாஜக கூட நேரடியா போயிட்டு கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இது மத்தியில ஆதவர்ஜுனா தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். கரூர் விவகாரத்துல தொடங்கின இந்த விஷயம் இன்னைக்கு எதுல போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. இதுக்கு முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனா தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நாளைக்கு தானே உங்களுக்கு விசாரணை, இன்னைக்கு ஏன் போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியின் மத்தியில முன்னாடியே போட்டு தலைவர்களால சந்திச்சுட்டு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தா தானே நாளைக்கு விசாரணை சுமூகமா போவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் எங்க தலைவர் இப்ப போயிருக்கிறாரு அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. பாஜக கூட தாவேகா கூட்டணி வைக்குது, அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.